முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை அருகே சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை கொண்டதாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக், அவரது நண்பர் மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணா. கோவை அருகே 10 வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டார். தற்பொழுது இருவரை கைது செய்து காவல்துறையினர் அவர்களிடம் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை அருகே சூலூர் அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். அந்த சிறுமியை நேற்று முன்தினம் மாலை கடைக்கு சென்ற போது பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கம் தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை இருசக்கர வாகனத்தில் 2 பேருடன் திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதற்கிடையில் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தில் கரையோரம் முட்புதரில் ஒரு சிறுமியின் உடல் கிடப்பதாக சூலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் விரைந்து சென்று அந்த சிறுமியின் உடலை மீட்டனர். தகவல் அறிந்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். விசாரணை நடத்தினர். பின்னர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அது சம்பவ இடத்தில் இருந்து சிறிது தூரம் ஓடியது. ஆனால் யாரையும் கண்டுபிடிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த சிறுமிதான் காணாமல் போனவர் என்பதும் அவரை 2 பேர் கடத்தி சென்று கொலை செய்து உடலை முட்புதரில் வீசி சென்றதும் தெரிய வந்தது. போலீசார் அந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமி கடத்தி சென்றவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு உடலை முட்புதரில் வீசியதாக தகவல் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அங்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது சிறுமி சாவுக்கு காரணமான நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்ததாக கூறி சிறுமியின் உறவினர்கள் சூலூர் காவல் நிலையம் முன்பு திரண்டனர். பின்னர் அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த சிலர் சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்பொழுது 10 வயது சிறுமி காணாமல் போனது தொடர்பாக வாக்குப்பதிவு செய்து சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த தற்பொழுது சூலூர் பள்ளப்பாளையத்தின் பகுதியில் வசித்து வந்த கார்த்திக் என்பவரையும் அவருக்கு உதவியாக இருந்ததாக மோகன்ராஜ் என்பவரையும் சந்தேகத்தின் பேரில் போலீசார் தற்போது பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கிருஷ்ணா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.